ஒரு விசாரணைக்கு தானே அழைத்து செல்லப்படுறீங்க. நீங்கள் என்ன இப்போ இந்திய அரசியல் சாசன சட்டத்திற்கு அப்பாற்பட்டவரா? நீங்கள் கர்நாடகத்துக்கு போய் யாருக்கும் தெரியாமல் 1 லட்ச ரூபா அபராதம் கட்டிட்டு வந்தீங்கல்ல, எதன் அடிப்படையில் கட்டினீங்க? அந்த மாதிரி அங்கே நடந்தால் தெரியாது, இங்கே நடந்தால் நீங்கள் சரியான காமெடி பீஸாக இருக்கிறீங்க. அந்த வழக்கு காமெடியாக நீங்கள் பார்க்கல, நீங்கள் டோட்டலாக காமெடியாக இருக்கிறீங்க. உதயநிதியை சொல்கிறேன், நீங்கள் டோட்டலாக காமெடியாக இருந்தீங்கன்னா மக்கள் உங்களை அப்படி தானே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. 100க்கு 100 மார்க் கொடுக்கல அப்படின்னா, இல்லை 50% மேலே மார்க் கொடுக்கலன்னா இந்த பட்ஜெட் நிறைவேறாதா? நிறைவேறுமா? நிறைவேறாது. நிறைவேறும் சார், யார் என்ன சொன்னாலும் நிறைவேறும். இப்போ இந்த பட்ஜெட் நிறைவேறிடுச்சு இல்லை, இப்போ நீங்கள் காமெடி தானே? நீங்கள் எல்லா ஊர்களையும் போராட்டம், கடைகளை எல்லாம் மூடுங்க. ஏன்? என்ன நடந்துருச்சுங்க? என்ன நடந்துருச்சு? 13 பேரை சொட்டு கொன்னாங்கல்ல அதிமுகவுடைய ஆட்சி காலத்தில். அப்போ போய் எந்த திமுக காரன் இந்த மாதிரி பேசுனீங்களா? கடைகளை அடைக்க சொன்னீங்களா? சாலை மறியல் பண்ணீங்களா? தொடர் போராட்டம் நடத்துனீங்களா? இன்றைக்கி தான் தெரிஞ்சுது உங்களுக்கு. சேகர்பாபு பேசலையே ஆபாசமா? பொன்முடி பேசலையே ஆபாசமா? துரைமுருகன் பேசலையே ஆபாசமா? அனிதா ராதாகிருஷ்ணன் பேசலையே ஆபாசமா? ராசா பேசலையே ஆபாசமா? ஸ்டாலின் அவர்கள் பேசலையே ஆபாசமா? சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கும் உங்களுக்கெல்லாம் என்ன வித்தியாசம்? கலர் கண்ணாடி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளோடு இணைந்திருக்கிறார் தாவேகாவிலிருந்து ஜலீல் அவர்கள். வணக்கம் சார். வாழ்த்துக்கள். நம்ம பார்த்தோம், எதிர்க்கட்சி தலைவர் காவிரி பிரச்சனைக்காக ஃபார்மர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக தஞ்சையில் ஒரு போராட்டம் நடத்தினார், ஆர்ப்பாட்டம் நடத்தினார் தாவேக அரசை கண்டிச்சு. முழுக்க அவர் தாவேக அரசை கண்டிச்சு மட்டும் தான் பேசினார். முக்கியமாக ஒரு அப்சீனான ஒரு கமெண்ட் அடிச்சிருக்காரு. கீழே ஒரு நடிகையோட பேர் சொல்கிறாங்க, மேலே ரன்னிங் கமெண்ட் மாதிரி ஒன்று சொன்னார். அது சொன்ன உடனே அங்கே இருக்க கூட்டம் ஆர்ப்பரிக்குது. இதுக்காக தஞ்சை மகளிர் அணிலேருந்து பைரவி அவர்கள் ஒரு கம்ப்ளைண்ட் தராங்க. அந்த கமெண்ட் ரொம்ப மோசமாக இருக்குது, பெண்ணை இழிவுபடுத்தி பேசுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த வழக்கு அவருக்கு போடப்பட்டு அவர் அரசு செய்யப்படும் போது இந்த வழக்கு போட்டது பெரிய காமெடியா இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்றாரு. சார், எப்படி பாக்குறீங்க? இல்ல திமுகவுக்கும் ஆபாச பேச்சு புதிதல்ல, புரியுதுங்களா? அது இதை விட மோசமாலாம் பேசுவாங்க. அப்படி நீங்கள் எதை பேசினாலும் கேட்டுக்கிட்டே இருப்பதற்கு, வாயடைத்து போவதற்கு கடந்த கால ஆட்சிகள் இல்லை. இங்கே நடக்கக்கூடியது அண்ணனுடைய ஆட்சி. இப்போது இதுக்கு பெருசாக ரியாக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா, எப்போவுமே ரியாக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறார் அண்ணன். ஏற்கனவே ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் அவருடைய அறிவியல் ஆலோசகராக இருக்கக்கூடிய சகோதரர் பொன்ராஜின் மீது போடப்பட்ட வழக்குகளும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போது இவர் மீது மட்டும் ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க, அது பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னா, இவர் ஏதோ விவசாயிகளுக்காக ஒரு போராட்டம் நடத்துகிறாரு, அதுக்கு கூட்டத்தை அதிகமாக கூட்டிட்டாரு, இல்லை இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை வரும்போது கூட்டம் அதிகமாக கூடிடும் அப்படின்ற ஒரு கைது நடவடிக்கைகளோ அதெல்லாம் எதுவுமே இல்லை. உங்களுக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கொடுத்துருக்காங்கல்ல, ஆர்ப்பாட்டத்துக்கு நடத்துகிறீங்கல்ல, நீங்கள் எங்கேயாவது திமுக காலகட்டத்தில் இது வரைக்கும் அனுமதி கொடுத்தீங்களா ஆர்ப்பாட்டங்கள் நடத்துறதுக்கு? இதை சொல்கிறதுக்கே நீங்கள் கூச்சப்படணும். உங்களுக்கு வெக்கம் கூச்ச நாச்சங்கள் எல்லாம் இல்லை, சரிங்களா? ஏன்னா நீங்கள் திமுக காரர்கள். நான் என்ன கேட்குறேன்னா, அவர் இது காமெடியாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா, வீட்டு உள்ளேருந்து வருவதற்கு எதற்கு உங்களுக்கு இத்தனை மணி நேரம் தேவைப்பட்டது? சகோதரர் உதயநிதி அவரை பார்த்து இந்த கேள்வியை முன்வைக்கணும். எதற்காக 10 நிமிடம் 10 நிமிடம்னு சொல்லி இவ்வளவு தாமதிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்றது தான், புரியுதுங்களா? கருணாநிதி அவர்களை கைது பண்ணும்போது கூட கருணாநிதி அவர்களை தான் கூட்டிகிட்டு போனாங்க இல்லையா? ஆனால் உதயநிதி ஸ்டாலினை கூட்டிகிட்டு போகும்போது மாசும் சேகர்பாபு, சரவணன், பரந்தாம, சிற்றரசு இவங்க எல்லாம் வர வேண்டிய அவசியம் என்ன? யாருக்கு முதல்ல உங்களை கைது பண்ணுறேன்னு சொன்னாங்களா? விசாரணைக்காக மட்டுமே அழைத்து செல்லப்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. விசாரணைக்கு கூப்பிடும்போது ஒருத்தர் ஃபோன் பண்ணி, தம்பிங்க எல்லாம் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு வந்துருங்கப்பா, அண்ணன் விசாரணைக்கு போகிறேன்னு கூப்பிட்டார் தெரியுமா? இந்த இப்போ 21ஆம் நூற்றாண்டின் புதிய பரிமாண தலைவர் ஒருத்தர், எல்லாரோட பேரன்னு சொல்லுவார். எல்லாரும் அவருன்னா அவருடைய பேரன். காரல் மார்க்ஸை சொன்னால் மார்க்ஸினுடைய பேரன் வேறு, சரிங்களா? அந்த மாதிரி வெந்தும் வேகாத இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அரைவேக்காடு இல்லையா? அவர் இப்போ என்ன சொன்னார்னா, காவல் நிலையத்துக்கு அழைக்கும்போது எல்லாரும் வந்துருங்கன்னு கூப்பிட்டுட்டு இருந்தார். நீலாங்கரையில் அவர் வீட்டில் ஒட்டப்படுது நோட்டீஸு. ஒட்டப்படும் போது எல்லாரும் வந்துருங்க, உங்களை கூப்பிட்டா நீங்கள் போக வேண்டியதான். யார் சொல்கிறீங்கன்னு தெரியுது சார். இல்லை, எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பாருங்களேன், நான் சொன்ன பேரை நம்ம பயன்படுத்தலை, நான் தெரியுதா இல்லையான்றதை கேளுங்க, சரிங்களா? அந்த மாதிரி அப்படி சொன்ன உடனே தெரியக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய நபர் தான் அவர்.
அந்த மாதிரி காமெடியாக பார்க்கக்கூடிய விஷயத்துக்கு எல்லா ஊர்களையும் போராட்டம். சாதாரணமாக ஒருத்தர் பாவம் அவர் வீட்டுக்கு போகிறார், ஒரு பைக்கில் ஒரு 2 வீலரில் போகிறாரு, இருசக்கர வாகனத்தில். அவரை அடிக்க வேண்டிய அவசியம் என்ன? கடைங்களை எல்லாம் மூடுங்க. ஏன்? என்ன நடந்துருச்சுங்க? என்ன நடந்துருச்சு? இங்கே அந்த மாதிரி எந்த பதட்டமும் ஏற்படலையே. 13 பேரை சொட்டு கொன்னாங்கல்ல அதிமுகவினுடைய ஆட்சி காலத்தில். அப்போ போய் எந்த திமுககாரன் இந்த மாதிரி பேசுனீங்களா? கடைகளை அடைக்க சொன்னீங்களா? சாலை மறியல் பண்ணீங்களா? தொடர் போராட்டம் நடத்துனீங்களா? இங்கே விளாத்திக்குளத்தில் என்னுடைய தங்கச்சி கதற கதற செத்து போனால, கொலை செய்யப்பட்டால, அப்போ யாராவது மானமுள்ள திமுககாரர்கள் வந்து கடையடைக்க சொன்னீங்களா? சாலை மறியல் பண்ணீங்களா? போகக்கூடிய வாகனங்களை அடித்து நொறுக்குனீங்களா? அப்போ எதற்காக இந்த இரட்டை வேடம்னு கேட்குறேன். முன்னாள் முதல்வனுடைய மகனாக இருந்தால் அதுதான் சொல்கிறது மன்னராட்சி முறையான்னு கேட்டது. அவர் சொன்ன வாக்கியத்தையும் அந்த வாசகத்தையும் திமுகவில் போராடினாங்க இல்லையா, அத்தனை பேருமே அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள்கிட்ட போட்டு காட்டுவாங்களான்றது தான். நீங்களும் ஒரு பெண் நெறியாளர் தானே, நீங்கள் சொல்லுங்கள், அதை இருக்கக்கூடிய சகோதரிகள் ஏற்றுப்பாங்கன்னு சொல்லிட்டேன். அந்த மாதிரி ஒரு வார்த்தை தானே? இல்லை, அந்த கமெண்ட்டை திருப்பி யாராலையுமே திருப்பி சொல்லக்கூட முடியாது. அந்த மாதிரி ஒரு கமெண்ட் தான் அவர் அடிச்சிருந்தாரு. இதை வந்து இந்த அண்டான்னு சொல்லக்கூடிய சில பத்திரிகைகள் எல்லாம், பத்திரிகையாளர்கள் எல்லாம் திமுகவினுடைய வாடகை வாயாக பேசக்கூடிய, அது அப்படி இருந்தால் டிவியில் எதுக்கு ஒளிபரப்பு பண்ணணும்? அது அப்படிப்பட்ட வார்த்தைகள் இல்லை. அதில் ஏதாவது பீப் போட்டிங்களான்லாம் கூட கேட்டார். ஆமாம், அதெல்லாம் என்ன நாகரிகம்? உங்கள் அம்மா கிட்ட போய் நீ சொல்ல, அதே மாதிரி தன்னுடைய மனைவி கிட்ட சொல்லுவாரா? தன்னுடைய மகள்கிட்ட சொல்லுவாரா? ஆனால் அவர் அந்த ஏர்போர்ட்டில் கொடுத்த ப்ரெஸ் மீட் பார்க்கும்போது, எனக்கும் அம்மா இருக்காங்க, என் துணைவியாக இருக்காங்க, எனக்கு ஒரு மகள் இருக்காங்க, நான் வந்து தவறான கருத்திலே நான் பேசவே இல்லை அப்படிங்கிற உறுதியாக சொல்கிறாரு. அப்போ அந்த கருத்தை எப்படி நல்ல கருத்துன்னு எடுத்துக்கிறதா? அந்த கருத்தை நல்ல கருத்துன்னு உங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் சொல்லுவீங்களா? அது நல்ல நான் என்ன திரும்பவும் கேட்குறேன், நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளிலும் ஒட்டுமொத்த மீடியாக்களும் உலகமும் பார்த்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் பெண் நெறியாளர் தான், அது பேசுனது, அவர் பேசுனது தவறா இல்லையா, அதை மட்டும் சொல்லுங்கள். தவறு தான், முழுக்க முழுக்க தவறு. ஆனால் அவர் அதை உணரலைங்கிறது தான் இங்கே பாயிண்டாக இருக்குது. நீங்கள் எப்படி வந்து நாட்டை ஆள முடியும்னு கேட்குறேன். உங்களுக்கு என்ன இப்போ பொது அறிவு இருக்குன்னு கேட்குறேன். பெண்ணியத்தை பற்றின பார்வை என்னன்னு கேட்குறேன். பொது வெளியில் பேச வேண்டிய வார்த்தைகள் எப்படி கையாள போகிறீங்கன்னு கேட்குறேன். சேகர்பாபு பேசலையே ஆபாசமா? பொன்முடி பேசலையே ஆபாசமா? துரைமுருகன் பேசலையே ஆபாசமா? அனிதா ராதாகிருஷ்ணன் பேசலையே ஆபாசமா? ராசா பேசலையே ஆபாசமா? யாரு? சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கும் உங்களுக்கெல்லாம் என்ன வித்தியாசம்? ஸ்டாலின் அவர்கள் பேசலையே ஆபாசமா? கருணாநிதி அவர்களே நிறைய பேசியிருக்காரு. எக்கச்சக்கம், ஏகபோகம். அதே மாதிரி நீங்கள் கேள்வியை ஆரம்பிக்கும் போது ஒரு வார்த்தை சொன்னீங்க, விவசாயிகளுக்கு ஆதரவாக அப்படின்னு. ஆமாம், அதை கொஞ்சம் திருத்திக்கங்க. நாடகமாக அந்த போராட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க. விவசாயிகளுக்கு ஆதரவாக நீங்கள் நடத்துனீங்கன்னா அன்னைக்கு எம்ஜிஆர் அவர்கள் கையெழுத்து போடும்போது நீங்கள் அமைதியாளர் இருந்திருக்கணும். 360 டிஎம்சி தண்ணிக்காக தானே எம்ஜிஆர் கையெழுத்து போட போனார். நீங்கள் ஏன் குரல் கொடுத்தீங்க? இது காவேரி உரிமையை விற்கிறாருன்னு சொன்னீங்க. கடைசியில் 170 டிஎம்சி தண்ணியில் தானே வந்து நிற்கிது. அன்றைக்கி எம்ஜிஆர் அவர்கள் கையெழுத்து போட்டிருந்தாருன்னா நமக்கு இப்போ வருடம் 360 டிஎம்சி தண்ணி கிடச்சிருக்கோம்ல. இதுக்கு காரணம் யார்? அதே திமுக தானே. அதை ஏன் பேச மறுக்கிறாரு? அதை ஏன் பேச மறுக்குது இந்த திமுகவினுடைய அரசு? வாடகை வாய்கள் ஏன் பேச மறுக்குது? அதாவது 1924 போடப்பட்ட ஒப்பந்தம் என்ன 50 ஆண்டுகளுக்கு தொடர்ச்சியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. 1974 வரைக்கும் இருக்குது. 74க்கு அப்புறம் தான் அந்த திருப்பியும் ஏற்கனவே இருந்ததை இருக்கட்டும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஏன் ரினிவல் பண்ணுறாங்க? அந்த இடத்துல தான் அங்கே பிரச்சனை. அப்போ தான் எம்ஜிஆர் அவர்கள் கையெழுத்து இடும்போது 360 டிஎம்சி தண்ணி நமக்கு வரணும் அப்படின்னும் போது அதை மடைமாற்றம் பண்ணிட்டா வந்துருமே அப்படி கருணாநிதி அவர்கள் பண்ணது பச்சை துரோகம் தான். இன்றைக்கி எடுத்து பார்த்தா அத்தனைக்கும் அடிப்படையில் ஆதாரங்களோடு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். சும்மா எதுக்கோ உட்காந்து மீடியா முன்னாடி பேசணுன்றதுக்காக இல்லை. அத்தனைக்குமே தெளிவான ஆதாரங்கள் எல்லாம் இருக்குது. இன்னும் ஆதாரங்கள் வேணுமா? நமக்கு முன்னோடிகள் இருப்பாங்களா அரசியலில், அவங்கள எல்லாத்தையுமே உட்கார வச்சுமே ஒரு டிபேட் மாதிரி கூட நடத்தலாம். நான் தயாராக இருக்கேன். திமுகலேருந்து ஒருத்தர் வரட்டும். முன்னாள் நீர்வளத்துறையினுடைய அமைச்சராக இருந்தார்ல துரைமுருகன், அவர் வந்து பதில் சொல்லுவாரா? அவர் சொல்லுவார், நான் இந்த ஏரியை எடுத்தால் இந்த ஏரி எங்கேருந்து எங்கே போகும், இந்த கால்வாய் எங்கேருந்து எங்கே போய் எதில் போய் இந்த கால்வாய் வந்து ஜாயிண்ட் ஆகும்னு என்னால் சொல்ல முடியும் அப்படின்றதெல்லாம் கடந்த கால வரலாறுகள் அவருடைய பேட்டிகள்லாம் இருக்குது. அப்படிப்பட்ட ஒருத்தர் நடந்த வரலாற்று பதிவை ஆமாம் இல்லைன்னு மறுக்க முடியுமா? அப்போ இங்கே கர்நாடகத்தில் இருக்கக்கூடியதை தொலைச்சது யார்? நீங்கள் தானே.
அவன் கட்டினான்ல கபினி நர்மதா அணை கட்டினான்ல, அப்போல்லாம் வேடிக்கை பார்த்து நீங்கள் ஏன் வேடிக்கை பார்த்தீங்க? அப்போ இன்றைக்கி இதை பேசுவதற்கு திமுக காரர்களுக்கு சூடு சொரணை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மானம் ஈனம் வெக்கம் அதெல்லாம் கிடையாது அவங்களுக்கு. அவங்க எதை வேணால் பேசுவாங்க, தொடச்சிக்கிட்டு போயிடுவாங்க, துடைக்காமலும் அப்படியே கூட நடந்து போவாங்க. நீங்கள் முக்கிக்கிட்டு அடித்தாலும் வாங்கிட்டு போயிடுவாங்க. மறுநாள் வந்து நீ ஓட்டு போடுங்கன்னு கேட்பாங்க. அவங்களுக்கு தேவையெல்லாம் ஓட்டு மட்டும்தான். இந்த நாட்டை நாசமாக்கிட்டதனுடைய மிகப்பெரிய பங்களிப்பு திமுக காரர்களுக்கு மட்டும்தான் இருக்குது. அதிமுக கடந்த காலங்களில் எடப்பாடியார் இருக்கும்போது அவர் வாங்கின கடன் எவ்வளோ, ஸ்டாலின் இருக்கும்போது வாங்கின கடன் எவ்வளோ, அதிகமாக டபுள் மடங்கு. இப்போ நீங்கள் என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? எப்படி நீங்கள் இதெல்லாம் பண்ணுவீங்க? ஒட்டுமொத்தமாக தொடச்சி தின்னுட்டு போயிட்டீங்கன்னா எப்படி? ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையுமே கொள்ளையடிச்சிட்டு போயிட்டு இந்த கேள்வியை கேட்குறீங்களா? உங்களுக்கு வெக்கமா இல்லையா? இந்த கேள்வி கேட்கலாமா நீங்கள்? ஸ்டிக்கர் மாடல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க சார். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்தோம்னா கலைஞர் உரிமை தொகைன்னு இருந்துச்சு, அதை வந்து மகளிர் உரிமை தொகைன்னு மாற்றிருக்காங்க. கலைஞர் அப்படிங்கிற வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. நான் முதல்வன்றது, திறன் மேம்பாடு, அந்த மாதிரி எல்லா பழைய திட்டங்களுக்கும் ஒரு ஒரு சின்னதாக ஒரு சேஞ்ச் மட்டும் பண்ணி பேரை மட்டும் மாற்றிருக்கீங்க. இந்த பட்ஜெட்டுக்கு எங்களால் 0 தான் கொடுக்க முடியும். உங்கள்கிட்ட யார் கேட்டா? நீங்கள் கொடுக்கலன்னா யார் வீட்லேயும் ஒலை வேகாதா? யார் வீட்லேயும் அடுப்பு எரியாதா? நீங்கள் சரியான காமெடி பீஸாக இருக்கிறீங்களே. அந்த வழக்கு காமெடியாக நீங்கள் பார்க்கல, நீங்கள் டோட்டலாக காமெடியாக இருக்கிறீங்க. உதயநிதியை சொல்கிறேன், புரியுதுங்களா? நீங்கள் டோட்டலாக காமெடியாக இருந்தீங்கன்னா மக்கள் உங்களை அப்படி தானே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. உங்கள்கிட்ட நான் என்ன கேட்குறேன், நீங்கள் 100க்கு 100 மார்க் கொடுக்கல அப்படின்னா, இல்லை 50% மேலே மார்க் கொடுக்கலன்னா இந்த பட்ஜெட் நிறைவேறாதா? நிறைவேறுமா? நிறைவேறும் சார். யார் என்ன சொன்னாலும் இப்போ நிறைவேறும். இந்த பட்ஜெட் நிறைவேறிடுச்சுல்ல, இப்போ நீங்கள் காமெடி தானே? நீங்கள் நாங்கள் 0 தான் மார்க், நீங்கள் யார் நீங்கன்னு கேட்குறேன். யார் நீங்கள்? எதிர்க்கட்சியா? எதிர்க்கட்சியாக இருந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? மக்களுக்கான ஆக்கப்பூர்வமான வேலைகளை பாருங்கள், அதை பேசுங்க. ஏற்கனவே நீங்கள் 42,000 கோடி தான் கல்விக்கு நிதியாக ஒதுக்கியிருக்கீங்க. அதுக்கு பிறகு தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு 6 கோடி சேர்த்து 48 கோடியாக நீங்கள் ஒதுக்குறீங்க. அதாவது அடுத்து இடைக்கால பட்ஜெட்னு ஒன்று போடுவாங்க இல்லையா, அதில் இவங்க ஆரம்பிக்கும் போதே 44 கோடி ரூபாய் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 2,600-700 கோடி ரூபாய் அதிகமாக போட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் பேசுறதுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் எந்த அருகதையுமே இல்லை திமுக காரர்களுக்கு. என்ன அப்படிப்பட்ட ஒரு தொகையை ஒதுக்கி இருக்கிறாங்க. இன்னைக்கு வேளாண் பட்ஜெட் அறிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனை விவசாயிகளுக்கானது சொல்லட்டும். ஏன் தன்னன் திருமா அவர்கள் சொல்லலையா, இதை நான் வரவேற்கிறேன்னு சொல்லிட்டு? சண்முகம் அவர்களும் சொல்லியிருந்தாங்க, இதை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆமாம், எல்லாத்தையும் நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கிற, நாங்கள் ஆட்சியில் அமைச்சரவையில் இடம் பெற்றுட்டா திமுக கூட்டணியில் இல்லைன்னு ஆயிடுமான்னு சொன்னது யார்? அப்போ உங்கள் கூட்டணிக்குள்ளேயே நிலைப்பாடு குறித்து மாறுதலான பேச்சுக்கள். பட்ஜெட் வந்து எளிமையானவர்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. திட்டத்தை வந்து ஏன் முதல் கையெழுத்து போடலைன்னு கேட்டாங்களா இல்லையா? ஆமாம், தங்க மோதிரம் திட்டத்தை, தாய்மாமன் சீரு எல்லாத்தையுமே கேட்டாங்களா இல்லையா? இப்போ இன்னைக்கு என்ன கேட்குறீங்க? இதெல்லாம் அறிவிச்சிருக்கீங்களே, பணம் ஏது? அப்போ நீங்கள் என்ன பேச்சு பேசுகிறீங்க? அப்படியும் பேசுவேன், இப்படியும் பேசுவேன். பலருடைய காணொலியெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். நான் அவர் எங்கே நிற்கிறாரோ நான் அங்கே தான் நின்று போட்டி போடுவேன்வாங்க. திரும்பி பார்த்தா திரும்பி பார்த்துருக்க மாட்டாங்க, திரும்பி பார்க்காம ஓடி இருப்பாங்க. அந்த மாதிரி இவர்களுடைய எண்ணங்கள் வந்து இன்னைக்கு ஒவ்வொரு நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமா இவங்களுடைய பேச்சுக்கள் எல்லாமே இருக்குது. அதை எப்படியாவது மாற்றணும், மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க. மக்கள் மத்தியில் இவங்க சொல்வதற்கு முன்னாடி எல்லாமே போய் சேர்ந்துருது. ஒரு காமெடியான ஒரு விஷயத்துக்கு நீங்கள் எதுக்கு நீண்ட நெடிய ஒரு போராட்டத்தை ஏற்படுத்துகிறீங்க, மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துகிறீங்க? ஒரு விசாரணைக்கு தானே அழைத்து செல்லப்படுறீங்க. நீங்கள் என்ன இப்போ இந்திய அரசியல் சாசன சட்டத்திற்கு அப்பாற்பட்டவரா? நீங்கள் கர்நாடகத்துக்கு போய் யாருக்கும் தெரியாமல் 1 லட்ச ரூபா அபராதம் கட்டிட்டு வந்தீங்கல்ல, கட்டினீங்களா கட்டலையா? கோர்ட்டில் பிணை தொகை கட்டிட்டு வந்தீங்களா இல்லையா? கட்டினீங்கல்ல, எதன் அடிப்படையில் கட்டினீங்க? அந்த மாதிரி அங்கே நடந்தால் தெரியாது, இங்கே நடந்தால் எல்லாருக்கும் ரொம்ப வெளிப்படையாக தெரிஞ்சிருது. இப்போது நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எந்த அளவுக்குன்றதை இன்றைக்கி மக்கள் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ உங்களுடைய கேள்விகள் என்ன, உங்களுடைய பதில்கள் என்ன, நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் என்ன, அது மக்களிடத்தில் எப்படி போய் சேர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரு காரணகாரியாக இருக்கிறீங்க. ஏன்னா கடந்த காலங்களில் நீங்கள் ஆட்சி செஞ்சுருக்கீங்க. அப்போ உங்களுடைய ஆட்சியை குறித்து தான் இன்றைக்கி விமர்சனங்கள் வரும். 60 ஆண்டுகள் வராத விமர்சனங்கள் இந்த 60 நாட்களுக்கு வருதா? 70 ஆண்டுகள் வராத விமர்சனம் இந்த 70 நாட்களுக்கு வருதா? என்ன பெரிய குற்றச்சாட்டுகளை வைக்க போகிறீங்க? உங்கள் அப்பா முதலமைச்சராக வந்து உட்கார்ந்த உடனே இது கொரோனா காலகட்டம் மட்டும் இல்லை, எல்லா பத்திரிகையாளர்களும் சொன்னாங்க, இல்லை ஒரு ஹனிமூன் பீரியடுன்னு ஒன்று இருக்குது, 6 மாதத்துக்கு. 6 நாளைக்கு கூட தாக்கு பிடிக்கலையே நீங்கள்.
இப்போ கலைச்சிட போகிறோம் அப்போ கலைச்சிட போகிறோம் நீங்களே. உங்களுடைய சதவீதத்தெல்லாம் எங்களுக்கு எந்த தேவையும் இல்லை. 0, 1, 2, 99.9 அதெல்லாம் தேவையில்லைன்ற. சீமான் அவர்கள் வந்து பேசியிருக்காரு சார். இந்த சண்டே பேசினாரு. கண்டிப்பா நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த 2026 தேர்தல்ல வந்து தாவேகா வின் பண்ணும்போது சாதி, மதம் எல்லாத்தையும் கடந்து நாங்க ஜெயிச்சிருக்கோம். ஓட்டுக்கு காசு குடுக்காம ஜெயிச்சிருக்கோம்னு நெறைய இடத்துல சொல்றாங்க. ஆனா, இதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் நடிக்கும்போது ஜோசப்ன்னு வராத பேரு, எப்படி வந்து தேர்தல் அப்போ மட்டும் ஜோசப் விஜய், ஜோசப் விஜய்ன்னு வருது? அப்படின்ற மாரி ஒரு கேள்வி வைக்கிறாரு சார். அதாவது புனைப்பெயர்ன்றது எல்லாத்துக்குமே இருக்குது. ம், ம். புரியுதுங்களா? விஜய்ன்ற பேர் வந்து அவர் வந்து அவர் என்ன சொல்ல வராருன்னா, இப்போ ஜோசப் என்பது தான் கிறிஸ்துவராகன ஒரு அடையாளம். விஜய் என்பது அடையாளம் இல்லைன்ற மாரி நினைக்கிறாரு. நீங்க கேரளாக்கு போனீங்கன்னா, 90 பேர் அந்த பேர் வச்சிருப்பாங்க. கிறிஸ்தவர்கள். வச்சிருப்பாங்களா இல்லையா? ஒரு பேரை வச்செல்லாம் நீங்க அடையாளம் காண முடியாது. புரியுதுங்களா? அப்போ தேவைக்கு இப்போ என்னுடைய பேர் அப்துல் ஜலீல். நான் எல்லா இடத்துலையும் ஜலீல் தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். ஒரு சில ஆதார் ஒரு சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா, அஃபிஷியலான ஆமாம் இடத்துல ஆமாம் மட்டும். ஆதார் கார்டில் ஜலீல்னு இருக்கும். ஓட்டர் ஐடியில் அப்துல் ஜலீல்னு இருக்கும். தேர்தல் ஆணையம் ஓட்டர் ஐடியில் என்ன பேர் இருக்கோ அதுதான் நான் எடுத்துப்பேன் நாங்கள். அப்போ தான் அப்துல் ஜலீல்னு அறிவிச்சாங்க. இல்லைன்னா ஜலீல் தான் அறிவிச்சிருப்பாங்க இல்லையா? அது அவங்கவுங்களுடைய உரிமை. நான் என்ன கேட்குறேன், அதுக்கு முன்னாடி இவருடைய குடும்பம் கிறிஸ்தவ குடும்பம் இல்லைன்னு எந்த இடத்துலையாவது பதிவு செஞ்சாங்களா? இல்ல. இல்லைல்ல. ம், ம். செபஸ்டியன்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட் வச்சுக்கிட்டு வீட்டில் யாகம் வளர்த்தாங்களா? இங்கே பேர் இருக்கிறது பிரச்சனை இல்லை. அடுத்தவன் வீட்டில் உட்காந்துக்கிட்டு காலி பண்ண மாட்டேன்னு அடம் பிடிச்சிக்கிட்டு கோர்ட்டில் போய் கேஸு போட்டு அவனை நடுத்தெருவில் நிற்க வைக்கிறது தான் பிரச்சனை. ம், ம், ம். அவர் எந்த இடத்துலையும் தான் கிறிஸ்தவர் இல்லைன்னு சொல்லலை. துணை முதல்வராக இருந்த உதயநிதி வந்து கிறிஸ்தவ விழாவில் சொல்லலையா? நானும் என்னுடைய மனைவி வந்து கிறிஸ்தவர், நானும் கிறிஸ்தவர்னு சொல்லலையா? சொன்னாரா சொல்லலையா கடந்த காலங்களில்? ம், ம். அப்போது உங்கள் பேர் என்ன? நீங்கள் உங்கள் குடும்பத்தினுடைய பின்னணி என்ன? உங்கள் கூடவே இருந்த களஞ்சியம் சொன்னார்ல. எத்தனை பேர் சொல்லியிருக்கிறாங்க? உங்கள் பாஸ்போர்ட்டில் என்ன பேர் இருக்குது? செபஸ்டியன் சைமன்னு தானே இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்? நீ எந்த தோலை போத்திக்கிட்டு வந்திருக்கிற? அவருடைய அடையாளத்தை சொல்வதில் உனக்கு என்ன பிரச்சனை? அதை சொல்லுங்கன்னு கேட்குறேன். சீமானுக்கு என்ன பிரச்சனை? சீமானுடைய அடையாளத்தை எல்லாம் சொல்லும்போது, பெங்களூர்ல இருந்து ஒரு அக்கா சொல்லும்போது, அவரும் இதே போல இன்னைக்கு உதயநிதி பேசினது போல ஒரு சொல்ல முடியாத ஒரு வார்த்தைகளை வந்து பயன்படுத்தினார். அதை பற்றி பேசுனா அது பேச மாட்டார். அப்படியே சின்ன புள்ள குச்சிக்குள்ளே இருந்தது அப்படின்லாம் இப்போ திருப்பியும் சொல்கிறேன். அந்த மாதிரி ஆபாசமான வார்த்தைகளை பொது வெளியில் அத்தனை மைக்கு முன்னாடி பேசக்கூடிய அளவுக்கு ஆற்றல் பெற்றவர்கள் இவர்கள். நீங்களாம் பேசுகிறீங்க. இன்றைக்கி தான் தெரிஞ்சுதா உங்களுக்கு? என் தம்பி வந்தால் நான் வருவேன்னு போது தெரியலையா அவர் கிறிஸ்தவர்னு? தெரிஞ்சுதா தெரியலையா? ரைட்டில் நில்லுங்க, லெஃப்டில் நில்லுங்க, நடுவில் நிற்காதீங்கன்னு சொல்லும்போது தெரியலையா? மாநாடு போடும்போது தெரியலையா? தேர்தலில் நிற்கும்போது தெரியலையா? இன்றைக்கி தான் தெரியுதா? நான் சொல்லலை முதல்லையே. பேர் சொல்லாமல் ஒன்று சொன்னேன் தெரியுமா? ஆமாம். அந்த மாதிரி நான் இப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை பற்றி பேசுங்க. ஏன்னா அரசியலினுடைய வியாபாரிகளை பற்றி கேட்காதீங்கன்னு சொல்லியிருக்கேன். இவர் முழுக்க முழுக்க அரசியலினுடைய வியாபாரி. இவர்கிட்ட நீங்கள் என்ன கேட்பீங்க? இல்லை, இடைத்தேர்தலுக்காக ரொம்ப வெறியோட வெயிட். ஆமாம், திரள் நிதி திரட்டணும் இல்லை? நிறைய வேலை இருக்குல்ல. திரள் நிதி திரட்டாமல் வந்துடுவாரா? அதுக்கு ஆப்போசிட்ல பிளாக் டிக்கெட்ல வித்தவங்க தானே நீங்க அப்படின்னு கேட்குறேன். எங்களை திரள் நிதின்னு சொல்றீங்க, நீங்க பிளாக் டிக்கெட்டை இது பண்ணி பொது சினிமா துறையில் தானே இருந்திருக்கிறீங்க. பொது அறிவு வேணாம். படம் விற்றவருக்கும் நடித்தவருக்கும் பிளாக் டிக்கெட்டுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? படம் நடித்தவருக்கும் பிளாக்ல டிக்கெட் விற்கிறவங்களுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? சரி, நீங்கள் யார்? ஒரு இயக்குனர் தானே. உங்கள் படம் அது மாதிரி பிளாக்ல டிக்கெட் வாங்கி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு படம் எடுத்தேன்னு சொல்லி பார்ப்போம். ஏற்கனவே எத்தனை படம் எடுத்தீங்க? எடுத்த படத்தில் ஒரே ஒரு படம் பிளாக்ல டிக்கெட் வாங்கி பார்க்குற அளவுக்கு இருந்ததுன்னு சொல்லுங்கள். தன்னை மறந்தெல்லாம் கருத்துக்கள்லாம் சொல்லக்கூடாது. என்ன கருத்து பேசுகிறோன்ற பேரில் இருக்கிறதில் ரோட்டில் எங்கேயோ படிச்சுட்டு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. ஏன்னா வாழ்கிறதுக்கே தகுதி இல்லாத ஒருத்தர்லாம் நீங்கள் போய் கருத்து சொல்லிக்கிட்டு இருக்கலாமா? மதிமுக எம்எல்ஏக்கள் சார், நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம், வைகோ அவர்கள் வந்து தாவேகாக்கு முழுமையாக அவரோட சப்போர்ட் கொடுக்கறதா வந்து சொல்லியிருந்தார், நிறைய இடத்துல பேசியிருந்தாரு. அவங்களோட எம்எல்ஏக்களை வந்து ராஜினாமா பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிர்பந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக இருக்கவங்களாம் போய் ஆளுநரை பார்க்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ அவங்க ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க, எங்களை வந்து எம்எல்ஏக்கெல்லாம் இப்போ இருக்காங்க, நாங்கள் வந்து விலை போயிட்டோம் திமுகக்கு அப்படின்னு சொல்லி துரை வைகோ அடிக்கடி சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு அமைச்சரை தாவேகா அமைச்சரை பார்த்த பின்னாடி அவர் நிலை முற்றிலுமா மாறிடுச்சு.
ஜூன் மாதம் வரையும் திமுகவோட தொடர்றது தான் அவங்களோட வாக்காக இருந்துச்சு. ஆனால் எங்களுக்கு அதை வந்து இப்போ விருப்பம் இல்லை, திமுகவோட நாங்கள் பயணிக்கிறோம் இதுக்கு மேலே அப்படின்ற ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு சார். விலை போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து துரை வைகோ அவர்கள் வந்து எங்களை பயன்படுத்துறது எங்களுக்கு ரொம்ப அவமானமாகவும் நெருக்கடியாகவும் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சார். நீங்கள் முதல்ல யார்? மதிமுக தானே? ஆமாம் சார். யாருக்கு கட்டுப்பட்ட கூட்டமாக இருக்கணும்? தலைமைக்கு கட்டுப்பட்ட கூட்டமாக தானே இருக்கணும். அவர் அன்றைக்கு வந்து அவரோட இயலாமையில் அவர் வந்து உதயசூரியன் சின்னத்தில் போட்டிட்டார். அது முதல்ல தப்பு. துரை வைகோ எப்படி ஒரு நிலைப்பாட்டில் நின்னாரோ, அவர் நான் தனி சின்னத்தில் தான் செத்தாலும் தனி சின்னத்தில் தான் சொன்னார். அதே நிலையை வந்து இந்த சட்டமன்ற தேர்தலையும் எடுத்திருந்தாருன்னா, தனி சின்னத்தில் தான் போட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாருன்னா தனி சின்னத்தில் போட்டிட்டு இருக்கணும். அப்போது இந்த எம்எல்ஏக்கள் என்ன பண்ணியிருப்பாங்க? தலைமைக்கு கட்டுப்பட்ட கூட்டமாக இருந்திருக்கணும். அதில் ஒருத்தர் வந்து என்னை எதிர்த்து வெற்றி பெற்றவர் தான், சரிங்களா, கடையநல்லூரில். என்ன அப்போ நீங்கள் என்னவா இருந்திருப்பீங்க? தனி சின்னத்தில் நின்றிருந்தா எம்டிஎம்கே எம்எல்ஏவா தான் எம்டிஎம்கேவனுடைய எம்எல்ஏவாக இருந்திருப்பீங்க. இன்றைக்கி கட்சி எடுக்கக்கூடிய முடிவுக்கு நீங்கள் கட்டுப்பட்டிருப்பீங்களா இல்லையா? இன்றைக்கி நீங்கள் கட்டுப்படணும்ல. யார் செய்வது துரோகம்? இது அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனை, புரியுதுங்களா? ஆனால் அதையும் தாண்டி பொதுவெளியில் இருப்பதனால ஒரு கருத்து தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர அதில் மூக்க நுழைக்க வேண்டிய வேலை நம்மளுடையது இல்லை. ஆனால் இது யாருடைய பார்வை? நீங்கள் அரசியல் பார்வையாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுவது சரியோ தப்போ, தலைமைக்கு கட்டுப்பட்ட கூட்டமாக இருக்கணுமா இல்லையா? ராஜினாமா பண்ணுங்கன்னா பண்ணிட்டு போக வேண்டியது தானே. உங்களுக்கு என்ன பிரச்சனை? திமுகவோட தொடர்பு இல்லைன்றாரு, கட்சியை அறிவிக்கிறாரு, திமுக சின்னத்தில் வெற்றி பெற்றதை இப்போ ராஜினாமா பண்ணணும்னு சொல்கிறாரு. உங்கள் தலைவருக்கு தானே உங்களை பார்த்து சீட்டு கொடுத்தாரு. அதில் இருக்கக்கூடிய பல ஆயிரக்கணக்கான பேருக்கு மத்தியில் இந்த 5 பேருக்கு தானே சீட்டு கொடுத்தாரு. அப்போ அந்த 5 பேருமே அவருக்கு விசுவாசமாக இருக்கணும்ல. எங்கே போயிட்டீங்க இந்த விசுவாசம்? அந்த கடையநல்லூரை வந்து எப்படி அவர் வாங்கி கொடுத்தாருன்றது எனக்கு தெரியும். அதுக்கு பெரிய போராட்டம் போராடி தான் வாங்கி கொடுத்துருக்கிறாரு. தனிப்பட்ட கவனம் செலுத்தினாங்க அந்த 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 தொகுதியினுடைய மேலே. எத்தனை பேர் எத்தனை விதமாக எத்தனை முறை வந்து பிரச்சாரம் பண்ணாங்கன்னு தெரியும். அப்படியெல்லாம் உங்களுக்காக பேசி போராடி அந்த இடத்துல நீங்கள் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அந்த அந்த தொகுதியை ஒதுக்கப்பட்டு அதில் நீங்கள் வெற்றியும் பெற்றிருக்கீங்க. அதுக்கு வந்து தலைமையினுடைய கட்சியினுடைய பங்களிப்புகள் இல்லையா? இருக்கு, கண்டிப்பாக இருக்குது. அப்போ நீங்கள் கட்சி சொல்கிறது கட்டுப்படணும்ல. வெற்றி பெற்றவுடனே நீங்கள் மன்னர் ஆயிட்டீங்களா? சின்னம் அதாக இருந்ததுனால நீங்கள் அதுக்கு எப்படி சொந்தக்காரராக முடியும்? அவங்களால அந்த எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய முடியாதுன்றதுனால திமுகலே தொடர்றதா ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கு. அனிதா ராதாகிருஷ்ணன் அண்ணா திமுகவில் இருந்தார், ராஜினாமா செஞ்சார், திமுகவில் வந்து இணைஞ்சார். இதை பற்றின பார்வை என்ன திமுகவுக்கு? செந்தில் பாலாஜி இருந்தார், ராஜினாமா பண்ணார், வந்தார். இதை பற்றின பார்வை என்ன? ராஜகண்ணப்பன் உங்கெல்லாம் இப்போ கூட இப்போ சிட்டிங்கில் இருக்கும்போது வரல, சரிங்களா? மற்றவங்களாம் வந்திருக்காங்க. ஆமாம். அப்போ அதை பார்க்கணும்ல. சேகர் பாபுவோட நிலை என்ன? அதெல்லாம் வரலாறுகள் இருக்குது சார். தமிழக அமைச்சரவை கேபினெட் மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து ரீஷஃபில் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சார். விஸ்வநாதன் அவர்கள் காங்கிரஸ்லேருந்து, ஜெகதீஸ்வரி, தமிழன் பார்த்திபன், சரத்குமார், இவங்க 4 பேரையும் மாத்திர ஐடியாவில் இருக்கிறதா சொல்கிறாங்க சார். இது உண்மையா? ஏன்னா இது வந்து டிடி நெக்ஸ்ட்டில் வந்து எங்கள் சோர்சஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க, 4 பேரை மாத்திர ஐடியாவில் சிஎம் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க சார். இது உண்மையா? இல்லை, அதாவது தகவல் வந்து யூகத்தின் அடிப்படையில் சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு வந்து எப்பவுமே ஒரு பதில் தேட முடியாது. கட்சி வந்து அதிகாரப்பூர்வமாக ஒரு விஷயத்தை வந்து அறிவிக்காத போது அதை ஒரு யூகத்தின் அடிப்படையில் நான் வந்து கருத்துக்கள் சொல்ல முடியாது இல்லையா? கட்சியில் வந்து அவர்களுக்கு தான் சீட்டு கொடுத்து வெற்றி பெற்று அவர்களுக்கு அந்த அமைச்சரவையில் இடம் கொடுத்து அழகு பார்த்துக்கிட்டு இருக்கிறது தமிழக முதல்வர் இல்லையா? அவங்களுடைய செயல்பாடுகளோ இல்லை இன்னும் பெட்டராக வேறு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாரோ இல்லை இவங்களுக்கு வேறு எதுவும் வேலைகள் வச்சுருக்கிறாரோ அது அத்தனையுமே நிர்வாகம் வந்து ஒரே பவர் சென்டர் தான், தலைவர் தளபதி அவர்கள் மட்டும்தான். ஸோ அவர் எடுக்கக்கூடிய டிசிஷன் தான் ஃபைனல். அது எப்போ வேணாலும் மாற்றவும் செய்யலாம், புரியுதுங்களா? திமுக மாதிரி ஒன்று கொடுத்துட்டா கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும்ன்றதெல்லாம் இல்லை. ஒருத்தருக்கு அவர் இதை பண்ணலை இல்லை இதை விட இன்னும் பெட்டராக வேணும்னு நினச்சா அடுத்த நிமிஷம் மாற்றுவதற்கு தயாராக இருப்பார். அதுக்கான அவருக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது இல்லையா? 70 ஆண்டுகள் அரசியல் களத்தன்னைக்கு மாற்றினவர், அதை மாற்றுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அந்த மாதிரி ஏதேனும் தகவல்கள் இருந்தால் நிச்சயமாக முறையான அறிவிப்புகள் வரும்.
அது வந்து கட்சி தான் அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளை கொடுக்கும். இப்படி சொன்னதுனால இன்னொரு கேள்வி கேட்க முடியுமான்னு எனக்கு தெரியல. என்ன அப்படின்னா, செகண்ட் ஷஃபிள் அதாவது அமைச்சர்கள் மாற்றப்படுறது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா ஒருத்தரே அந்த பதவியில இருக்கக்கூடாதுன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. இப்போ ஒருவேளை இடைத்தேர்தல் வந்து அதிமுகல இருந்து வந்தவங்க எம்.ஆர். விஜயபாஸ்கர், சி. விஜயபாஸ்கர் இவங்க 2 பேரும் இருக்காங்க. மரகதம் அவங்களும் இருக்காங்க. இவங்கலாம் இருக்கும்போது செகண்ட் ரீஷஃபிள் வந்தா அவங்களுக்கும் மினிஸ்ட்ரியில வாய்ப்பு இருக்கும்னு அதே ஆர்டிக்கல்ல போடப்பட்டிருந்தது. அந்த முடிவை எடுப்பாங்களா தாவேகா அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இது வந்து யூகத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடியது. ஏன்னா அவங்க எல்லாம் ஏற்கனவே அமைச்சர்களாக இருந்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பிம்பத்தில் அன்னைக்கு இருக்கக்கூடியது. புரியுதுங்களா? தாவேகாவை பொறுத்த அளவுக்கு தலைவர் தளபதி அவர்கள் எடுக்கக்கூடியது மட்டும்தான் அங்கே முடிவாக இருக்கும். புரியுதுங்களா? யாரும் கட்டாயப்படுத்தியெல்லாம் ஒரு விஷயத்தெல்லாம் பண்ணிட முடியாது. இதை பண்ணுங்க, அதை பண்ணி கொடுங்கன்னு சொல்லியெல்லாம் ஒரு நிர்பந்தப்படுத்தியெல்லாம் எந்த பொறுப்பையுமே நீங்கள் வாங்கிட முடியாது, செஞ்சிடவும் முடியாது. அங்கே எதை பண்ணணும்னாலும் அவருடைய அனுமதி இல்லாமலோ அவருடைய பார்வை இல்லாமலோ எதுவும் எந்த அசைவும் நடக்காது. அது மாற்றணும்னு நினச்சாலும் கொடுக்கணும்னு நினச்சாலும் அவருடைய ஒரே ஒற்றை தலைமை தானே தவிர்த்து அந்த முடிவுகளை இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்றதை நான் வந்து நிச்சயமாக சொல்ல முடியாது இல்லையா? அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் நிச்சயமாக தலைமை கழகத்தினுடைய சார்பாக இருக்கும். அப்படியே இருந்தாலும் தலைமை கழகம் என்ன அறிவிக்குதோ அதை ஏற்று தான் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அத்தனை பேரும் ஒத்துழைப்பு கொடுக்கும். உங்க நேரத்தை ஒதுக்கி இந்த உரையாடல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.